Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு முக்கியமான ஒரு நோட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறத பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல யாரெல்லாம் சிவி லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆயிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து நவம்பர் மந்த் அவங்க ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. அந்த டேட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம சேனலுடைய வழிகாட்டுதல்படி நீங்க பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில கேண்டிடேட்ஸ்னால வந்து அவங்களால பெர்ஃபெக்ட்டா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியாத அப்லோட் வந்து ஆகாம வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இதை வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து கண்டுபிடிச்சு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணாம இருக்கீங்களோ மறுபடியும் உங்களுக்கு மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் அப்டேட். இதுல நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து கவுன்சிலிங் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் மறுபடியும் வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும், யாரெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எப்படி நாங்க வந்து செக் பண்றது, ஏற்கனவே நாங்க வந்து பெர்ஃபெக்ட்டா தான் அப்லோட் பண்ணிருக்கோமா அப்படிங்கறத எப்படி அனலைஸ் பண்றது, அந்த லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. நீங்க ஏற்கனவே டிஎன்பிசி குரூப் 4ல செலக்ட் ஆகி சிவி லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய அப்டேட்ஸும் டிஎன்பிசி தரப்புல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸும் நம்ம வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து பின் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து செக் பண்ணிக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க வந்து லைவா வந்து பார்க்கணும். இதுல செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் 1/2024 நாள் 30/1/2024 வாயிலாக ஒருங்கிணைத்த குடிமை பணிகள் தேர்வு, அதாவது குரூப் 4 பணிகள் பதிவுகளுக்காக காலி பணியிடங்கள் வந்து நேரடி நியமனம் செய்வதற்கு விண்ணப்பதாரர்களால் சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்ததில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின்னர் சில விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றிதழ்கள் குறைபாடாக, அதாவது வந்து தப்பா வந்து அப்லோட் பண்ணிருந்தீங்கனாலும் சரி இல்ல சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளதை வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து அவங்க வந்து கண்டறியப்பட்டுள்ளதுங்கிறத கொடுத்திருக்காங்க. எனவே இத்தகைய விண்ணப்பதாரர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக 7/12/24 முதல் 12/12/2024, அதாவது இன்னைக்கு டேட்ல இருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. விடுபட்ட விண்ணப்பதாரர்கள் நீங்க மறுபடியும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு வந்து வழங்கப்படுகிறது. இந்த தகவல் வந்து விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக வந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராங்கா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிருந்தீங்களோ உங்களை மட்டும் அகைன் வந்து ரீ அப்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எனவே விண்ணப்பதாரர்கள் அனைவரும் மின்னஞ்சலில் தெரிவித்த சான்றிதழ்களை தேர்வாணையம் இணையதளத்தில் ஒருமுறை பதிவு, அதாவது ஓடிஆர் சொல்லக்கூடிய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாயிலாக பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவ்வாறு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களின் சேர்க்கை, அதாவது கிளைம் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் எனவும் வந்து பாத்தீங்கன்னா இது மூலியமா தெரியப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகர் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஒரு நோட்டை. சோ இதை கண்டிப்பா நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிருந்தோம், நீங்களும் பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த பட்டியல்ல உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தனியா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிடிஎஃப் லிஸ்டே நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பட்டியல்ல உங்களுடைய நம்பர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அகைன் வந்து ரீ அப்லோட் வந்து பண்ணணும் அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நிறைய பேர் வந்து ப்ரோ நாங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோமே மறுபடியும் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். எப்படி ப்ரோ நாங்க செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்பிசி அபிஷியல் வெப்சைட்ல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாஷ்போர்டு வரும். அந்த டாஷ்போர்டை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஹிஸ்டரிக்கு பக்கத்துல உங்களுக்கு கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வியூ அண்ட் எடிட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க வியூ டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் உங்க கைப்பட நீங்க எந்த டேட்ல வந்து அப்லோட் பண்ணீங்களோ அந்த டேட்டும் டைமிங்கும் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்க அகைன் வந்து அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. கீழ வந்து பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ற பேஜ் உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா நீங்க பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல பிரிண்ட் காட்டல மறுபடியும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோடர் அப்படிங்கிற இந்த டேப் உங்களுக்கு காமிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அகைன் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து அப்லோட் பண்ண சொல்லி இந்த இடத்துல எனபிள் ஆயிருந்துச்சோ அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ணா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ல இருந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு எல்லோ கலர்ல காமிக்குது அப்படின்னா
கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட் வந்து அகைன் வந்து அப்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து காட்டும். இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அகைன் வந்து அப்லோட் பண்ணுங்க. சப்போஸ் இந்த மாதிரிலாம் இல்ல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணாதான் காட்டுது அப்படின்னா நீங்க அகைன் வந்து பண்ண தேவையில்ல. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். கவுன்சிலிங்காக மட்டும் நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க மறுபடியும் போயிட்டு இத வந்து வியூ பண்ணி நீங்க வந்து பார்க்கிறது, மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து பண்ண முடியாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆயி தான் இருக்கும். இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்குன்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட் அப்லோட் பண்ணதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். சோ இத ஒன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள அறியாமயே நிறைய டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அத வந்து கிளியர் பண்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. அகைன் போயிட்டு நீங்க டாஷ்போர்ட்ல போயிட்டு மறுபடியும் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குன்னா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பண்ண தேவையில்ல. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.